சிஸ்டர் விமலா, நீங்க ப்ரேயர் பண்ணுங்கப்பா. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே கூட ஆண்டவரே உமது வேதத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிதான சிலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட முக்கியமான ஆண்டவரே சப்ஜெக்ட்ல நாங்க ஆண்டவரே உமது வேதத்தை நாங்கள் கண்ணோக்க போகிற ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் இருதயத்தை என் தேவன் நீங்க திறந்து வைக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, வேதத்தின் சத்தியங்களை, மகத்துவங்களை, அதிசயங்களை நாங்கள் காண்பதற்கு என் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளையும் என் தேவன் நீக்கி போட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. இந்த இன்னைக்கு வந்து நம்ம வந்து பைபிள் ரைட் டிவிஷன் டூல்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட பத்தி பேச போறோம். இது ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை நாங்க பண்ணோம். ஆனா அது வெறும் ஸ்கெலிட்டன், எலும்பு கூடு தான் இருக்குது. அதுக்கான ஃபிளஷ் இன்னைக்கு வந்து பிரதர் கொடுத்து ஒரு லவ்லி ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஈவன் நேத்து முடிய அடிஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ சொன்னாரு, இதுதான் இப்போதைக்கு ஃபைனல், இன்னும் இதுல வந்து சேரக்கூடிய திங்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் காலையில நான் கூட ஒரு பாயிண்ட் அவருக்கு எடுத்துக்கிட்டேன். நானு இந்த இதை செய்யறதுக்கு பிரதருக்கு ரொம்ப ஒத்துழைச்சது வந்து சிஸ்டர் விமலா. அதனாலதான் என்னமோ அவங்கள ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். மெயினா அவருக்கு வந்து இந்த இது எல்லாத்தையும் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதெல்லாம் கூட உட்காந்து வந்து திருத்துறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னாக்கா, பைபிளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்பெஷலி நியூ டெஸ்டமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சிறுமந்தை லிட்டில் ஃபிளாக்கும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இதை பிரிச்சாதான் வந்து நமக்கு இந்த இதை புரியும். எஸ்பெஷலி பவுலின் லெட்டர்ஸ், அப்புறம் காஸ்பல், இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சிறுமந்தைக்கு சொல்லப்பட்டது என்ன, பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு. அதே மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ்ல இஸ்ரேலைட்டுக்கு சொல்லப்பட்டது என்ன, அது மொத்தமே இஸ்ரேலைட்டுக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் வந்து புறஜாதிகளை பத்தி சொல்லியிருக்கு, புறஜாதிகள் கிட்ட சொல்லல, புறஜாதிகளை பத்தி சொல்லி இருக்குது. மற்றபடி 99% வந்து இஸ்ரேல் மக்களை மத்திய பண்ணிருக்கு. இந்த பைபிள் ஸ்டடியை வந்து நாங்க நினைக்கிறோம் அநேகமா ஒரு 12 இருந்து 16 வாரம் இது போடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலான இது இருக்கு. இதுல மெயினா 3 சப்ஜெக்ட் பத்தி வாசிக்க போறோம். நம்ம ஒண்ணு வந்து நாம் ஏன் சத்திய வசனத்தை சரியாக பகுக்க வேண்டும், ஏன் ரைட்டா டிவைட் பண்ணணும் அப்படின்றது. இரண்டாவது வந்து ஒரே மாதிரியாக தோற்றளிக்கும் காரியங்கள் ஒரே காரியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திங்ஸ் தட் லுக் சிமிலர் ஆர் நாட் நெசசரிலி த சேம் திங். அதை பத்தி பார்க்க போறோம். மூணாவது வந்து what are the basic things to be rightly dividing in the word of God. முதல்ல ஏன் வந்து வேர்ட் ஆஃப் காட ரைட்டா டிவைட் பண்ணணும்னு, கடைசியா வந்து என்ன பேசிக் திங்ஸ், என்ன அடிப்படையான விஷயங்கள் என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். பிரதர் வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றதா ரொம்ப அப்ராப்ரியேட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதர், நீங்க இதை வந்து எடுத்து சொல்லுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைபிளை ஏன் ரைட்லி டிவைட் பண்ணோம்ட்டேன்னா, இந்த ரைட் டிவிஷன்ற வார்த்தையே வந்து இந்த மாதிரி நம்மள ஒரு சின்ன குரூப், நமக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச ஒரு வார்த்தையா இருக்கே தவிர மற்ற யாருக்குமே வந்து இந்த ரைட் டிவிஷன் அப்படின்ற வார்த்தையே வந்து புதிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதை அவங்க பார்க்கவே இல்லை, ரைட் டிவிஷன்றது என்னன்னே. ஸோ ரைட் டிவிஷன்னா என்ன, எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னும் போது தமிழ்ல சொன்னோம்னா சரியாக பகுக்க வேண்டும். டிவைட் பண்றதுன்னா பகுக்கிறது. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குது ராஜா. ஓகே ஓகே ஓகே. பைபிளை ஏன் வந்து சரியாக
பகுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா வேதமே வந்து நம்மள சரியா பகுக்க சொல்லுது. இது வந்து ஒரு மனிதனுடைய முயற்சியோ இல்ல மனிதனுடைய விஷயமோ கிடையாது. வேதத்தின் அடிப்படையில வேதம் வந்து நம்மள எப்படி பைபிள் படிக்கணும்னு சொல்லுதுன்னா கரெக்டா பிரிச்சு படிக்க சொல்லுது. சோ எப்படி படிக்க சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2:15 அந்த வசனம் யாராவது எடுத்து படிக்கலாம். 2 நீ தீமோத்தேயு வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வார்த்தையை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் ம். உனக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை. ஹலோ பிரதர் பிரேக் ஆயிடுச்சு. கேக்குது பிரதர். கேக்குதா இப்ப? ஓகே. சோ இதுல என்ன பாக்கணும்னா 2:15ல நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் 2-3 விஷயங்கள் இருக்கு இதுல. நீ வெட்கப்படாத அப்ப இது வந்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லுது. என்னன்னா நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் என்ன பண்ணும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சோ 2 விஷயம் இருக்கு. வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாரு. இங்கிலீஷ்ல வந்து ஸ்டடி டு ஷோ thyself approved. உன்னை நீ தேவனுக்கு முன்பாக அப்ரூவ் ஆவறதுக்கு, நீ வந்து ஓகே தகுதி உள்ளவன் அப்படின்னு அப்ரூவ் ஆவறதுக்கும் unto God and a workman needeth not to be ashamed. வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு. இப்ப எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க. ஆனா யார் வெட்கப்படுற ஊழியக்காரன், யார் வெட்கப்படாத ஊழியக்காரங்கன்றதுக்காகவும் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாவும் இருக்கிறதுக்கும் தேவனுக்கு முன்னாடி நீ வந்து அங்கீகாரம் பெறுவதற்கும் என்ன செய்யணும்னா ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் இருக்கு. சோ இப்ப இதுல வந்து சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன் இருக்குல்ல. இப்ப இந்த நிதானமாய் பகுத்து அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம ரைட்லி டிவைடிங்னு சொல்றோம். இப்ப நிதானம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் வருது? அது கரெக்ட் ரைட்லி டிவைடிங்னா சரியாக பிரிக்கிறதுன்னு இருக்கு. தமிழ்ல வந்து நிதானமா என்னும் போது ஒரு ஸ்டெடியா ஸ்லோவா பார்த்து புரிஞ்சு பிரிக்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை போட்டிருக்காங்க. ஆனா இதனுடைய கிரேக்க பதத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா அப்படியே இந்த டிசெக்ட் பண்ணி இந்த பயாலஜியில படிச்ச சித்தப்பாக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ டிசெக்ட் பண்ணி தனித்தனியா எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா எதோட சேரணுமோ அதை கரெக்டா கட் பண்ணணும். டைலரிங் கட் மாதிரி. ஸோ அந்த ஒரு கட்டுக்கு தான் வந்து அந்த கிரேக்க பதத்துல வந்து ரைட்லி அப்படின்றதுக்கு வந்து கட் ஸ்ட்ரைட்டா அந்த ஒரு பேட்டர்னோட கட் பண்ற மாதிரி எதோட சேரணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி டிசைட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இது ரைட்லி டிவைடிங்னு. இதை நிறைய மொழிபெயர்ப்புகள்ல எப்படி மாத்திட்டாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அது வந்து ரைட்டா நம்ம டிவைட் பண்றது, கட் பண்ணி எப்படி இருக்குது, எல்லா வார்த்தையும் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிலிங் கரெக்ட்லி அப்படின்னு மாத்திட்டாங்க மொழிபெயர்ப்புல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்ல கட் ஆயிடுச்சா? ஓகே. ஏன்னா எனக்கு இது டவுட்டாவே இருந்துட்டு இருந்துச்சு சார், நெட் சரியா இல்லாதனால. ஓகே. சோ ரைட்லி டிவைடிங் போது நிறைய மாடர்ன் மொழிபெயர்ப்புகள் NIV மற்ற ESV எல்லா இதுலயுமே என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னா ஹேண்டிலிங் ப்ராப்பர்லி, சரியாக கையாள வேண்டும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா ஒரிஜினல் பாஷையில வந்து சரியாக கையாள வேண்டும்ன்றது கிடையாது. கரெக்டா சரியா பகுக்கணும், டிவைட் பண்ணணும். பகுக்கிறதுனா டிவைட் பண்றது. எப்படி டிவைட் பண்ணணும்னா எதோட சேருமோ அந்த மாதிரி டிவைட் பண்ண சொல்லியிருக்கு. சோ அதுதான் இந்த வசனத்தினுடைய நம்ம இப்ப இந்த பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கே அடிப்படை என்னன்னா 2 விஷயம். நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கணும்னா ஒண்ணு தேவனுக்கு முன்னாடி அங்கீகாரம் பெறணும். நம்ம என்னதான் பூமியில இந்த வாழ்ந்த வாழ்க்கை வந்து எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து வரும்போது ஆண்டவரால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டத்தக்க விதத்துல இருக்கணும். நம்மளுடைய ஊழியம் ஆண்டவர் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும். 2வது நம்ம அங்க போய் நிக்கும் போது தேவனுடைய இதுல நிக்கும் போது நம்ம வெட்கப்படுற மாதிரி ஆகக்கூடாது. அந்த ஊழியக்காரங்க வெட்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. சோ இது 2ம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை சரியாக பகுத்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல வந்து இதுல படினே சொல்லுது, பட் போதிக்கிறதும் ஓகே தான். சோ கரெக்டா சரியாக வார்த்தைகளை டிவைட் பண்ணி போதிக்கணும். ஏன் சரியா போதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுலயே சொல்லும்போது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அப்ப எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு இருக்கு. 2 தீமோத்தேயு 3:16 எடுத்து படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16. தேவ ஆவியினால் தேவன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யும் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை
படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஓகே. சோ தேவ ஆவினாலதான் எல்லா வசனமும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப சத்திய வசனம்னு சொல்லும் போது மொத்த பைபிளும் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே அது சத்திய வசனம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அதை ரைட்டா டிவைட் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னும் போது சில சத்திய வசனங்கள் வேற ஒருத்தருக்காக எழுதப்பட்டிருக்கு, சில சத்திய வசனங்கள் வேற காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு, வேற காலகட்டத்திற்காக எழுதப்பட்டிருக்கு. சில சத்திய வசனங்கள் வேர்ட் ஆஃப் ட்ரூத் வந்து தேவனுடைய வார்த்தை கிருபையின் காலத்துக்காக எழுதப்பட்டிருக்கு, சில இது வந்து நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் எழுதப்பட்டு ஒரே புத்தகமா நிறைவு செய்யப்பட்டு நம்ம கையில இன்னைக்கு பரிசுத்த வேதாகமம்னு வந்திருக்கு. அந்த 66 புத்தகம் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்குமான ஒரே புக் தான். இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல இருந்தப்ப அவங்களுக்கு தனியா ஒரு பைபிளும், புதிய ஏற்பாட்டுல வந்த பிறகு நமக்கு தனி ஒரு பைபிளும், இல்ல உபத்திரவ காலத்துல வரும்போது தனி ஒரு பைபிளும், 1000 வருஷ சாட்சி வரும்போது தனியா ஒரு பைபிளும் கிடையாது. மொத்தமா ஒரே பைபிள். அது ஒரு தேவ ஆவியினால் எழுதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த வேதத்துல நமக்கான காரியங்களை எப்படி புரிந்து கொள்றதுன்னும் போதுதான் சரியாக பகுத்து போதிக்கணும் அப்படின்றது மெயின் டாபிக். இந்த இதுல ரைட்லி டிவிஷன்ல நம்ம பேச போறது. அடுத்தது எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில இருக்க டிஃபரன்சஸ புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள வேறுபாடுகளை கவனியுங்கள், புரிந்து கொண்டு சரியாக பகுக்கவும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்ம ஏன் பைபிளை வந்து ரைட்லி டிவைட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, வசனத்துல தீமோத்தேயுல நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கிறதுக்கும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும் இருக்கு, அங்கீகாரம் பெறுறதுக்கும் இதுக்கும். அடுத்த விஷயம், நம்ம எப்படி பகுக்கிறது அப்படின்னும் போது, நம்ம வேத வார்த்தை எல்லாமே தேவாவினால் எழுதப்பட்டது, எல்லாமே சத்திய வசனம் தான். ஆனா அதுல வேறுபாடுகள் இருக்கு. சிலர் வந்து வேதத்துல வந்து வேறுபாடுகளே கிடையாது, there is no differences, எல்லாமே ஒரே இதுதான், நம்மளுடைய புரிந்து கொள்ளதான் வித்தியாசம் இருக்குன்றாங்க. கிடையாது, வேதத்துல வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு இது சொல்லியிருக்கிறாரு, விருத்த சேதனம் செய்யின்னு சொன்னாரு. பவுல் வந்து விருத்த சேதனம் ஒண்ணும் இல்லைன்றாரு. அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா மேட்ச் பண்ண முடியாது. யாக்கோபு வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றாரு. பவுல் சொல்றாரு, நீ கிரியை செய்யாமல் விசுவாசினால்தான் அது உனக்கு நீதிமானா எண்ணப்படும், நீ கிரியை செய்தினால் அதனால என்ன பலன் இருக்கு அப்படின்றாரு. அப்ப இத வந்து நம்ம வந்து ஒண்ணு மேல ஒண்ணா வந்து இந்த ஜாம் தடவி பட்டர் தடவி பூசுற வேலை தான் நம்ம கிறிஸ்தவம் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர, அந்த டிஃபரன்சஸ் யாருக்கு எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க வந்து ரைட்லி டிவைடுன்ற கான்செப்டுக்கே இன்னும் வராதனால, எல்லா வசனமும் நமக்கு தான் சொல்லியிருக்குன்னு எடுக்கிறனால இந்த பிரச்சனைகள் வருது. அப்ப நம்ம வேதத்தை வந்து எப்படி ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, முதல் நம்ம வந்து அது என்ன எழுதியிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்றது புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சரியா பகுக்கணும். சோ இந்த ரெண்டு காரியத்தை இப்ப இந்த அடிப்படையில் நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் இப்ப 2 தீமோத்தேயு 2:15 பார்த்தோம். அது ஏன் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னா, வேதத்திலேயே சொல்லி இருக்கு. 2 தீமோத்தேயு 2:15 படி சத்திய வசனத்தை சரியாக பகுப்பது என்னது கட்டாயம். ஏன்னா இங்க வந்து கட்டாயமா செய்ய சொல்லியிருக்கு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறான்னு உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருன்னு வார்னிங்கோட சொல்லியிருக்கு. அப்போ இந்த ரைட்லி டிவைடிங் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம பைபிள் ஃபுல்லாவும் படிச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது தேவைன்னும் போது அதை கரெக்டா சரியா பகுத்தும் படிச்சுக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷனல் கிடையாது. இது வந்து கட்டாயமா ஒரு மேண்டேட்டரி, அடிப்படை தேவை. இது இருந்தாதான் பைபிளே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை கட்டாயமான ஒரு மேண்டேட்டரியான ஒரு காரியம் இந்த ரைட் டிவிஷன் அப்படின்றது. ஏன் இது கட்டாயமான காரியம்? இப்ப பைபிள வந்து எல்லாமே தேவாவியனால் தான் எழுதப்பட்டிருக்கு, எல்லாமே தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சரியாக பகுக்க வேண்டும்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கிற 99% கிறிஸ்தவத்துல இந்த ஒரு கான்செப்டே இல்லாதப்ப இது ஏன் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றோம். எதுக்காக இத சரியா பகுக்கணும், இது ரொம்ப கட்டாயமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குல்ல? ஆடியோ கிளியரா இருக்கு பிரதர். ஓகே, ஆடியோ ஓகே, இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு எனக்கு டைம் காட்டுது லேப்டாப். ஓகே, இப்ப நம்ம if we do not rightly divide the word of truth என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தீமோத்தேயு வசனம் பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்தின் அடிப்படையில நாம் சத்திய வசனத்தை சரியாக பகுக்கவில்லை என்றால், ஏன் பகுக்கவில்லை என்றால்னா இது வந்து சரியா பகுக்கணும், இது வந்து அடிப்படை தேவை. வேதம் படிக்கிறோம் வாசிக்கிறோன்றது வேற,
வேதத்தை நம்ம படிக்கிறோம், புரிந்து கொள்ளணும் அப்படின்னும் போது அடிப்படை தேவை ஃபர்ஸ்ட் நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அதை டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேதத்துல இருக்க காரியங்களை புரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப நம்ம சத்திய வசனத்தை சரியாக பகுக்கவில்லை என்றால் நாம் தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம். சோ we are not approved unto God. நம்ம தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்க மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஏன்னா தேவன் நமக்குன்னு சொன்ன காரியத்தை மாத்தி நம்ம வேற எல்லாம் குழப்பி சொல்லும் போது நம்ம செய்த ஊழியம் இல்ல நம்ம வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோ நம்மளுடைய ஜீவியமோ ஒரு வெட்கப்படத்தக்கதான வாழ்க்கையா தான் இருக்குமே தவிர தேவனுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது, வெட்கப்பட்டு போனதாகவும் இருக்கும். சோ இந்த 2 காரியம் அந்த 2 தீமோத்தேயு வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம். சோ இந்த 2 காரியத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம சத்திய வசனத்தை சரியாக பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும், போதிக்க வேண்டும். அடுத்தது, எதுக்காக நம்ம சரியா பகுத்து படிக்கணும்? தேவனுடைய வார்த்தையில எல்லா விஷயங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அததான் நம்ம 2 தீமோத்தேயு 3:16 பார்த்தோம் இல்லையா? தேவ ஆவியினால் எல்லா வசனமும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய கரெக்ஷன்ஸ்க்கு, நம்மளுடைய எல்லா நீதிக்கு ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. சோ தேவ ஆவியினால் அருளப்பட்ட எல்லா வார்த்தையும் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம மொத்த பைபிளையும் படிச்சு தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். தேவன் முதல் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்னும் போது ஆதாம் ஏவாள் கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோட இருந்தப்ப என்ன ஆச்சு? ராட்சதர்கள் வந்தார்கள். அதன் விளைவாக நோவா காலத்துல அந்த ஹைபிரிடைசேஷன் எல்லாம் வந்துச்சு. அதனால வெள்ளத்தை வச்சு அழிச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி இஸ்ரவேல்னு ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்தாரு. ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாரு, அவர் மூலமா எப்படி ஒரு சந்ததியை உருவாக்குனாரு, அதன் மூலமா எப்படி உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு. இந்த மொத்த காரியங்களும் இதன் மூலமாக வரக்கூடிய கருத்துக்கள், அதாவது நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே நம்ம மொத்த வேதாகமத்துல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா இந்த இதுல சில காரியங்கள்ல டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு இருக்கு, டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு இருக்கு. அது நம்ம பின்னாடி போகும்போது பார்ப்போம். ஸோ டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்ற வார்த்தை இப்ப முதல் தடவை கேள்விப்படுறீங்கன்னா நிறைய டிஸ்பென்சேஷன்ஸ் இருக்கு. டிஸ்பென்சேஷன்ன்றது காலகட்டம், நியமம்னு பைபிள்ல வருது. தமிழ் பைபிள்ல நியமம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா காலங்கள், ஒரு காலகட்டம். தேவன் மனிதனோடு எப்படி இன்டராக்ட் பண்றாரு, டீல் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு டைம் இது கொடுத்துருக்கு. சோ அப்ப தேவன் எப்படி டீல் பண்றாரு மனுஷனோட அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்ல தனித்தனியா வருது. முதல் ஒரு டைப் ஆஃப் டிஸ்பென்சேஷன், அதெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். அப்போ சில காரியங்களை டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு கொடுத்திருக்காரு. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். எந்த காலகட்டத்துக்கும் அது பொருந்தும். அது வெறும் நியாயப்பிரமாண காலத்துக்கு, கிருபையின் காலத்துக்கு நம்ம பிரிச்சு பார்க்கிறது கிடையாது. எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய சத்தியம் தான் தேவன் நீதி உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் பரிசுத்தமானவர். அதே மாதிரி ஆதாமின் பாவத்தின் மூலமாக மரணம் மனுஷனுக்குள் வந்தது அப்படின்ற ஒரு சத்தியம் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். அது ஆதாம்ல இருந்து மோசே வரைக்குமோ, இல்ல ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமோ, இல்ல நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு மட்டும், அதுக்கப்புறம் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அந்த சத்தியம், அந்த மரணம் எப்படி உள்ள வந்துச்சு, அந்த மரணம் இருக்கு அப்படின்றது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத். எல்லா காலகட்டத்திலும் அது பொருந்தும். சோ அப்ப அந்த மாதிரியான காரியங்கள் ஏகப்பட்டது வேதத்துல இருக்கு. அப்போ படிக்கும் போது எல்லா விஷயங்களும் நமக்காக எழுதப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ், பட் ஆல் திங்ஸ் ஆர் நாட் ரிட்டன் டு அஸ். டு அஸ்னா நமக்கு அட்ரஸ் பண்ணி, ஆனால் எல்லா விஷயங்களும் நமக்கு எழுதப்படவில்லை. இப்ப விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் இது என்னோட இருக்கிற உடன்படிக்கை, தலைமுறைக்கு இது பண்ணணும். யாராவது ஒருத்தர் விருத்த சேதனம் செய்யலாம்னாலும் அவன் அறுப்புண்டு போவான் அப்படின்ட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த இன்னைக்கும் முஸ்லிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அப்படிப்பட்டதான விருத்த சேதனம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அது நமக்கு எழுதப்படல, அட்ரஸ் டு நமக்கு போடல. ஆனா நம்மளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்ட்டுன்னு. ஆனா அது நமக்கு எழுதப்பட்டுச்சா, பர்சனலா, இண்டிவிஜுவலா அப்படின்னா எழுதப்படவில்லை. அதுதான் இங்க வித்தியாசம். சோ எல்லா விஷயங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. ஏன்னா டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத் இருக்கு, அதுல தேவனுடைய வார்த்தை இருக்கு, அது சத்தியமான வார்த்தை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நமக்கு லிட்ரலா எழுதப்பட்டது, நமக்குன்னும் போது நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு. நமக்கு எழுதப்பட்டதானா நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு எழுதப்படல.
இன்னைக்கு வந்து ஒரு சொஸ்தமானோடனே போய் நீ உன்னை ஆசாரியன்கிட்ட காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இந்த குஷ்டரோகம் சரியானோடனே இயேசு கிறிஸ்து சொல்ற நீ உன்னை போய் தேவாலயத்துல போய் ஆசாரியன் காட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு அப்ளை ஆகுதானா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தேவாலயத்திலும் இல்ல, நமக்கு லேவி கோத்திரமும் இல்ல, நம்ம போய் ஆசாரியன்ட்ட போய் காட்டிட்டு வர முடியாது. சோ அப்ப அது வந்து நமக்கு எழுதப்படவில்லை, நமக்காக எழுதப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வித்தியாசம் புரியுதா? நமக்கு எழுதப்பட்டதுக்கும் நமக்காக எழுதப்பட்டதுக்கும். ஹலோ, புரியுது புரியுது. புரியுது அங்கிள். ஓகே. சோ இது வந்து ஒரு முக்கியமான சத்தியம். ஏன்னா நம்ம இந்த இது படிக்கும் போது தெளிவா ஏன் இவ்வளவு ஸ்லோவா படிக்கிறோம்னா, நிறைய பேர் வந்து இதை எடுத்த உடனே கேட்ட உடனே இது நான் பைபிள துண்டு துண்டா வெட்ட போறீங்களா, நமக்கு தனியா இது தனியான்ட்டு அப்படி கிடையாது. வசனத்துல இருக்கிற காரியங்களை விலாவரியா நம்ம பிரிச்சு படிக்கிறோம். என்னது, சில காரியங்கள் நமக்கு மட்டுமே எழுதப்பட்டிருக்கு, டு அஸ், லெட்டர் டு அஸ். இன்னொன்னு வந்து லெட்டர் ஃபார் அஸ்ன்றது வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே எழுதப்படுறது, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா அது நமக்குன்னு எழுதப்பட்டது கிடையாது. சோ இந்த ரெண்டு பிரதர் ஒரே ஒரு நிமிஷம். ரோமன்ஸ் 15:4 வாசி. ரோமன்ஸ் 15:4 அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வரும். யாராவது ஒருத்தர் வந்து 15:4 வாசிங்க. ரோமரா? ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ முன்பு எழுதி இருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அது எல்லாமே இன்றைக்கு அப்ளிகபிள் இல்லைன்றதுதான் பிரதர் சொல்லிட்டு. சரி, சோ இப்போ வந்து நம்ம நமக்காக எழுதப்பட்டதுக்கும் நமக்கு எழுதப்பட்டதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். பைபிள்ல இது ரெண்டுமே இருக்கு. ஏன்னா நமக்காக எழுதப்பட்டதுல மொத்த பைபிளும் அடங்கும், நமக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஆனா நமக்குன்னு எழுதப்பட்டது இந்த கிருபையின் காலத்திற்கான சத்தியங்கள் நமக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு டிஃபரன்சியேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்துல ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது. அடுத்தது, the whole word of God is the truth. தேவனுடைய வார்த்தை எல்லாமே சத்தியமான வார்த்தை தான். அதுல ஒண்ணு கூட பிழையானதோ இல்ல தவறுதலா யாரும் எழுதிட்டாங்களோ கிடையாது. ஏன்னா எல்லாமே தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு வேல்யூஷன் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கனமான வார்த்தைகள், அது மகிமை உள்ள வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தைய நியமத்திற்கான சத்தியமும் இருக்கு, நிகழ்கால நியமத்திற்கான சத்தியம் இருக்கு, எதிர்கால நியமங்களுக்கான சத்தியங்கள் அதுலயே இருக்கு. சோ முந்தைய நியமங்கள்னா இப்ப நம்ம ஒரு டிஸ்பென்சேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டிஸ்பென்சேஷன் பேரு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நம்ம என்ன காலம்? கிருபையின் காலம். நம்ம வந்து கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு டிஸ்பென்சேஷன். இதுக்கு முன்னாடி டிஸ்பென்சேஷன்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம படிப்போம். சோ உதாரணத்துக்கு சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தின் டிஸ்பென்சேஷன். சோ நியாயப்பிரமாண காலத்துல தேவன் டீல் பண்ண விதமே வேற, டீல் பண்ண மக்கள் வேற. அப்ப அவங்களுடைய சத்தியம், அந்த மக்களுக்கான சத்தியம் அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும்ன்றதுக்கானது வேதத்துல இருக்கு. அடுத்தது இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் டிஸ்பென்சேஷன், கிருபையின் காலத்திற்கான சத்தியமும் அதே வசனத்துக்குள்ளதான் இருக்கு. மோசே வந்து அன்னைக்கு டேட்ல வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொன்னார்னா அது தவறான உபதேசம் மோசேவின் காலத்துல. ஏன்னா மோசேக்கு வந்து தேவன் வந்து 613 கற்பனைகளை கொடுத்து இதையெல்லாம் கடைபிடிக்கணும், ஒண்ணு மாறாம நீ ஒரு கற்பனை விட்டினா நீ மொத்தத்திலயுமே எல்லாத்தையும் விட்டதா ஆயிருதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு. சோ அப்ப அந்த காலகட்டத்துல அது வந்து தேவன் கொடுத்த சத்தியமான வார்த்தை அந்த மக்களுக்கு. இன்னைக்கு வந்து 613 கற்பனைகளையும் நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவரா இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம தவறான செய்கையை செய்யறோம். ஏன்னா இந்த கிருபையின் காலத்துல வந்து அவர் சொன்ன சுவிசேஷமே வேற, வித்தியாசமா மாறிடுச்சு எல்லாமே. ஆனா ரெண்டுமே ஒரே பைபிள்ல தான் இருக்கு. அப்ப யாருக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. எந்த காலகட்டத்தின் அடிப்படையில யாருக்கு எது சரியா சொல்லப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சு அதை பிரிச்சு எடுக்கிறது. இதே மாதிரி ஃபியூச்சர் டிஸ்பென்சேஷன் போது இன்னும் உபத்திரவ காலம்ன்ற ஒரு காலகட்டம் இருக்கு பைபிள்ல, 1000 வருஷ சாட்சி காலம் இருக்கு, புதிய வானம் புதிய பூமி காலம் இருக்கு. சோ இன்னும் நிறைய டிஸ்பென்சேஷன்கள் வரப்போகுது. அதுக்கான சத்தியங்களும் அதே வேதாகமத்துல தான் இருக்கு. சோ இப்ப இந்த எல்லா காரியத்தையும் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நமக்கு யூஸ் ஆக போகுது. ஓகே,
ஹலோ பிரதர். பிரதர். ஓகே. இது கரண்ட் வர இல்லாதனால இருட்டில் அப்படியே தடவை இருக்கிற மாதிரி இருக்கு. சுற்றி போடலாம். ஓகே. இன்னும் 40 மினிட்ஸ் வரும்போது தான் இருக்கு. 35 மினிட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது, இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள்ல எதுவும் டவுட் இல்லைல்ல? கிளியரா இருக்கு இல்லையா? கிளியர். ஓகே. ஸோ இந்த மொத்த கண்டென்ட் ஆஃப் பைபிள்ல இருந்து நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளவங்களுக்கு, இனி உபத்திரவ காலத்துல இருக்கவங்களுக்கு, வரப்போற 1000 வருஷ சாட்சிக்கான டீச்சிங் எல்லாமே இதுல இருக்கு. அது எல்லாமே நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு எழுதப்படல. கிருபையின் காரியம் சத்தியம் மட்டும்தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால பைபிள் வந்து நம்மள சரியா பகுத்து போதிக்க சொல்லுது, புரிஞ்சுக்க சொல்லுது. இல்லைன்னா நம்ம தப்பான ஒரு காரியத்தை உற்சாகத்தோடு ஒரு மத அடிப்படையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது தவறா இருக்கும். தேவனால அங்கீகரிக்கப்படாத ஒண்ணு. ஏன்னா அது வேற நியமத்துல, வேற டிஸ்பென்சேஷன்ல சொல்லப்பட்டதை நம்ம இந்த டிஸ்பென்சேஷன்ல எடுத்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கும். நம்ம வெட்கப்பட்ட ஊழியக்காரங்களாவும் தேவன் முன்னாடி அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரரும் ஆவறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. அதனால நம்ம வேதத்தை படிக்கும் போது இதை புரிஞ்சு பிரிச்சு படிக்கணும் நமக்கான இந்த காரியத்தை. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். என்னதுன்னா, வேதத்துல உள்ள டிஃபரன்சஸ புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் அதை ரைட்டா டிவைட் பண்ணணும். இதைதான் நம்ம இப்ப இவ்வளவு நேரம் எதுக்காகன்றத பார்த்தோம். இப்ப அடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹையர் லெவல்ல போகுது. ஸோ டாபிக் பேர் போடும்போதே நான் என்ன போட்டேன்னா, what we are going to study is a hot pill, difficult to swallow and it take time to digest. என்னன்னா, நம்ம இப்ப படிக்க போற காரியம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஹார்டான கடினமான ஒரு மாத்திரை, பயங்கர கசப்பான மாத்திரை மாதிரி. இதை முழுங்குறதும் கஷ்டம், அதை முழுங்கின பிறகு அது ஜீரணம் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, எதனாலன்னு சொல்லுங்க பிரதர். இல்ல அதான் நம்ம இப்ப படிக்க போற டாபிக் சொல்றேன். ஏன்னா இது வந்து பொதுவா வந்து என்னன்னா, வந்து அவ்வளவு எதுக்காக இதை போட்டேன் அப்படின்னா, இது வந்து மற்ற பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம கேஷுவலா எடுத்துக்கிட்டு சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இதை ஒரு வார்த்தை அப்படி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற விஷயம் கிடையாது. அப்படி கேட்டோம்னா இது புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதுக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அப்படியுமே இது வந்து சில காரியங்கள் வந்து அதாவது வேதத்துல வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆமா கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் போது மனசு ஒத்துக்காது. முதல் விஷயம், அப்படி மனசே ஒத்துக்கிட்டா கூட சரி, வேதத்துல போட்டிருக்க ஆண்டவர் சொல்றாரு, மனசே ஒத்துக்கிட்டாலும் அதை ஜீரணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம டக்குன்னு வந்து அப்படி மாறிட முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவ மதத்திற்குள்ளாக தான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்திருக்கும். ஏறக்குறைய இந்த கிறிஸ்தவ மதம்ன்றது வந்து ஒரு 1800 வருஷங்களா ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதை வந்து கிறிஸ்டியனைஸ் பண்ணி ஒரு சர்ச் பேட்டர்ன்ல கொண்டு வந்து நிறைய காரியங்களுக்கு நமக்கு வேதத்துல இல்லாத காரியங்களை பச்சை கண்ணாடி போட்டு விட்டுருக்காங்க. சோ அது நம்ம மாட்டிருக்கிறது பச்சை கண்ணாடினே நமக்கு தெரியாம ரொம்ப காலமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்டடி போகும்போது ஒவ்வொரு கண்ணாடியும் நம்ம வேதத்தின் அடிப்படையில கலட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஷாக்கா இருக்கலாம், ரெண்டாவது புது அனுபவமா இருக்கலாம். ஏன்னா நம்ம வேதத்தை இந்த பச்சை கண்ணாடியை கலட்டிட்டு பாக்குறோம். சோ அதுக்கு ஒரு மைண்ட் ப்ரிப்பேர்டா நம்ம இதை படிக்கிறதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு. ஏன்னா எல்லாமே வேதத்துல இருக்க வசனங்கள், ஆனா நமக்கு அதை வந்து காட்டாம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிருக்கு. அதுக்கான இதுதான் இந்த இதை போட்டிருக்கேன். சோ சத்திய வசனத்தை சரியாக பகுப்பதில் உள்ள அறிமுக காரியங்கள் என்னெல்லாம் பார்க்க போறோம், இந்த இதுல என்னெல்லாம் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்றதுக்கு இது பிரதர் சொன்னாரு, ஒரு இன்ட்ரோ மாதிரி போட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்குதான் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி போட்டிருக்கேன். என்னன்னா, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய ஊழியத்தின் போது யாரிடம் பேசினார்? சோ பூமிக்குரிய ஊழியம்னும் போது இயேசு கிறிஸ்துனுடைய பூமிக்குரிய ஊழியம் எதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது? 4 சுவிசேஷங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே எதுல இருக்குன்னா அந்த 4 சுவிசேஷங்கள்ல இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில கூட இருக்குதா? அவர் சொன்னதை சொல்லுவாங்க, அவரா பேசுனது. அவர் பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப வெரி ஃபியூ. அது ஈவன் அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை மத்த எல்லாத்துலயும் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாத்துலயுமே அவர் பூமியில இருக்கும் போது பேசுறாரு. அது பூமியில இருக்கும் போத பேசல. அது பூமியில வந்து இருக்கும் போத அந்த 4 சுவிசேஷத்துல மட்டும்தான் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. உலகத்துல வந்த போது பேசுனது. கரெக்ட். ஓகே பிரதர். ஓகே. பூமியில அவர் வந்து
மனுஷகுமாரனா பிறந்து அவருடைய ஊழிய காலத்துல அவர் சொன்ன டீச்சிங்கள் எல்லாமே வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் ஊழியத்தின் போது யாரிடம் பேசினார்? சோ அவர் பேசினது மொத்தம் யார்கிட்ட பேசியிருக்காரு? அவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடனும் புறஜாதிகளுடனும் பேசினாரா? சோ இது வந்து முதல் கேள்வி. நம்ம இத பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் வர நாட்கள்ல. அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களிடம், அவருடைய சீஷர்கள் இருந்தாங்களே அப்போஸ்தலரிடம், அவர்களுக்கு யாரிடம் பேசினார்? அப்போ டு whom are the 12 apostles of Lord Jesus Christ speaking? ஓகேவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களும் யாரிடம் பேசினார்கள்? அவர் ஹலோ எக்கோ ஹலோ ஹலோ பிரதர். அண்ணன் என்னமோ சொல்றாங்க. கொஞ்சம் கேட்கல அண்ணா, நீங்க என்ன சொல்றது? எங்களுக்கு நல்லா கேக்குது. இல்ல அண்ணன் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே. இல்ல இங்க இருட்டுல கண்ணு தெரியாம விமலா ஹெட்செட் ஏதோ கழட்டிட்டு ஃபுல்லா டார்க் ஆயிருச்சு. ஓகே ஓகே. அதனால இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் காட்டுது. நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாமா பிரதர் இன்னைக்கு? சரிங்க பிரதர். இந்த இது சொல்லிடுறேன் நானு. அதுக்கப்புறம் உள்ள நம்ம போறது நெக்ஸ்ட் வீக் போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், அதாவது ஸ்டடியில நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸ்ல வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது அவர் யார்கிட்ட பேசினாரு? சரீரமாகிய சபையாகிய நம்ம கிட்ட பேசினாரா, புறஜாதி மக்கள் கிட்ட பேசினாரா அப்படின்றது கேள்வி. அதை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க யார்கிட்ட பேசினாங்க? அவங்க வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்ம கிட்டையும் புறஜாதிகள் கிட்டையும் அவங்க பேசினாங்களா? 12 அப்போஸ்தலர்கள். இத வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில இருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து படிக்க போறோம். அடுத்த காரியம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது பைபிள்ல யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்றத வச்சு இந்த ஹெட்டிங்ஸ் போட்டிருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யார்கிட்ட பேசியிருக்காரு? அவர் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நாம இருக்கோம், நம்முடனும் புறஜாதியுடனும் பேசினாரா அவரு? அடுத்தது கடைசி கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடனும் புறஜாதிகளுடன் மட்டும்தான் பேசினாரா? அவர் யூதர்கள்கிட்டயும் பேசினாரா, இல்ல நம்ம கிட்ட மட்டும் தான் பேசியிருக்காரா? சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள். அடுத்தது ஓகே, இப்போ முதல்ல நம்ம அடுத்த டாபிக் போறது என்னன்னா, உண்மையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடன் பேசினாரா, இல்ல பேசுகிறாரான்றதுதான் வந்து நம்ம பார்க்க போற டாபிக். இப்ப இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நோக்கம். கிறிஸ்து பூமியில ஊழியத்துக்கு வந்தாரு. கிறிஸ்து மனுஷனா பிறந்து வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்ததனுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்பஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம வர முடியும். சோ பர்பஸ்க்கு நிறைய வசனங்கள் போட்டிருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அது வரைக்கும் பார்க்கலாம். நம்ம முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன நோக்கத்திற்காக வந்தாரு, என்ன பர்பஸ்க்காக எல்லாம் வந்தாரு அப்படின்றத வேதத்துல இருந்து பார்ப்போம். யோவான் 1:11. யோவான் 1:11 வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்கள்ன்றது யாரு? இஸ்ரவேல் மக்கள். மொத்த இஸ்ரவேல் மக்களா? திருமந்தையா? இஸ்ரவேல் மக்கள். ஓகே, இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னும் போது முதல் வந்து 2 காரியம் இருக்கு. நம்ம அடுத்த வசனத்தையும் படிச்சிடலாம், அப்போ இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனம் என்ன பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னா, மத்தேயு 15:24. மத்தேயு 15:24. அதற்கு அவர்,
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றாரு? அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அப்போ 2 விஷயம் இங்க பாக்குறோம். ஒண்ணு, தமக்கு சொந்தமானதுல வந்தாரு, சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குரூப்ல வராரு, அந்த குரூப் அவரை ஏற்றுக்கல. அது எந்த குரூப்பா வேணா இருக்கட்டும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு குரூப் கிட்ட வராரு, அந்த குரூப் சொந்த குரூப்ன்றாரு, அந்த குரூப் அவரை ஏற்றுக்கொள்ளல. அடுத்த இடத்துல சொல்றாரு, நான் எதுக்காக அனுப்பப்பட்டேன். இது எதுக்கு யாருகிட்ட வந்தேன்றதுதான் முதல் வசனம். அடுத்தது நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக அவர் வந்தாரு, எதுக்காக அனுப்பப்பட்டார் அவரு அப்படின்னும் போது, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக வேண்டி மற்றபடி அல்ல என்று சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் வீடு என்னது? காணாமல் போன ஆடு என்னது? இஸ்ரவேல் வீட்டார். இஸ்ரவேல் வீட்டார் காணாமல் போன ஆடு. அப்போ இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வந்தாரா? எனக்கு வந்து காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீடான்னு இருக்கு, அவங்களுக்காக அனுப்பப்பட்டன்றாரு. ஆனா இங்க யூதர்களுக்காக வந்தார். நமக்கு சொந்தமானதிலே யூதர்களை குறிக்குது. ஓகே, சோ இப்ப இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹிஸ்டரியில வந்து சாலமன் காலத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. 2ஆ பிரிக்கப்பட்டு 2 கோத்திரம் வந்து சவுத் சைட்ல தென் கோத்திரங்கள்னு சொல்லிட்டு 2 கோத்திரம் வந்து தெற்குல சதர்ன் சைடு 2 கோத்திரம் இருந்துச்சு. 2 ட்ரைப்ஸ், யூதாவும் பெஞ்சமினும். இந்த 2 கோத்திரமும் சேர்ந்து யூதா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு நம்ம யூதர்கள்னு சொல்றது வந்து யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் மட்டும்தான் அந்த கணக்குல இருக்கிறது. மீதி இருக்கிற 10 ட்ரைபும் வந்து நார்தர்ன் ட்ரைப்னு சொல்லிட்டு 10 வட கோத்திரங்கள். அவங்கள வந்து பைபிள் அதுக்கப்புறம் எப்படி சொல்லுதுன்னா, இவங்கள வந்து ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப்னு சொல்லுது, அவங்கள வந்து ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். இத வந்து யூதான்னு சொல்லுது, ஜூஸ்ன்னு சொல்லுது, அவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். அப்போ ஒரு சாலமன் காலத்துக்கு அப்புறம் பைபிள்ல வந்து இஸ்ரவேல் வீட்டார் அப்படின்னா அந்த 10 கோத்திரத்தை தான் குறிக்கும். அசீரிய சிறையிருப்புல அவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. நார்தர்ன் 10 ட்ரைப்ஸ் அவங்க இன்னி வரைக்கும் வந்து சேரல ரிட்டர்ன். அப்ப காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் அப்படின்னும் போது அந்த காணாமல் போன ஆடு யாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல நம்ம இருக்கிற எல்லா அந்த ஆடுகள் வர்ற இதெல்லாம் எடுத்து படிச்சோம்னா அது மொத்தமே என்னன்னா இந்த 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கவங்க. சோ அப்ப இந்த 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு போனவங்கள தான் வந்து பைபிள் வந்து எல்லா இடத்துலயுமே ஆடுகள் ஆடுகள் ஆடுகள்னு சொல்லுது. அவங்களுக்கு இயேசுவ நான் மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன்னு சொல்லுது. எங்கேயுமே வந்து இது வந்து சைட்ல சும்மா தாட்ல வந்துட்டனால எங்கேயுமே வந்து புறஜாதிகளையோ அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையவோ ஆடுகள்னு சொல்லவே இல்லை பைபிள். இது வந்து நமக்கு முதல் போட்டிருக்க பச்சை கண்ணாடி. இது வந்து இப்ப இந்த பாயிண்ட்ல எல்லாம் பின்னாடி வரும், ஜஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து எது? நம்ம வந்து ஆடுகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய நல்ல மெய்ப்பன், அவர் நம்மளை தோல் மேல தூக்கி போட்டுக்கிறாரு, இந்த எல்லாமே இருக்கு வேதத்துல. இது சத்தியம், தேவனுடைய சத்திய வார்த்தை. ஆனா அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகன்ட்டுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஆடுகள் கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க லெட்டர் நம்ம திருடி படிக்க கூடாது. இது பக்கத்து வீட்டுக்காரங்க லெட்டர் நம்ம படிச்ச வேணா அவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு விளக்கம் சொல்லாத மாதிரி அந்த லெட்டர் எனக்கு தான் எழுதியிருக்குன்னு நம்ம திருடிட்டு வந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான. அப்போ இந்த ஆடுகள் அப்படின்னு வேதத்துல நம்ம எடுத்து தெளிவா படிச்சோம்னா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலா சொல்லும் போது அது நார்தர்ன் 10 ட்ரைப்ஸ் 10 வட கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு போனது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வந்ததனுடைய நோக்கமே 2 மந்தையவும் ஒன்றா சேர்க்கறதுக்கு. 2 மந்தை என்னது? சவுத்துல இருக்கிற ஒரு மந்தை, அந்த ஆடு அங்க இஸ்ரவேல்லே இருந்துச்சு. பாபிலோன் சிறையிருப்புக்கு போச்சு, சிறையிருப்புல இருந்து மீண்டும் வந்துச்சு, தேவாலயத்தை கட்டுச்சு. அவங்க இருந்தனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்க மூலமா யூதா கோத்திரத்துல வராரு. வந்து தமக்கு சொந்தமானதிலே வந்தாருன்னா யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் அங்க இஸ்ரவேல்லே இருக்கு. அதை வந்து ஜெனரலா யூதர்கள்னு சொல்லிடுறாங்க. அந்த யூதர்கள் தம்முடைய ஜனங்கள்னு அதுல வந்தாரு. என்ன நோக்கத்துக்காக வந்தாருன்னா சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த மந்தையும் அந்த மந்தையும் சேர்த்து ஒரே மந்தையாக்கி ஒரே மேய்ப்பனா இருப்பாரு. நானே வாசல், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், சிதறி அடிக்கப்பட்ட ஆடுகள் கேட்கும், அவங்கள மீட்டு திரும்ப கூப்பிட்டு ஒரே ராஜ்யமா வச்சு
ஒரே ஜனமா இருப்பாங்க. இனிமேல் 2 மந்தை இருக்காது, 2 மேய்ப்பன் இருக்காது. ஒரே மந்தையா, ஒரே மேய்ப்பனா இருப்பாரு. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனா இஸ்ரவேல் ஜனத்தை ஒண்ணாக்கி தாவீது காலத்துல ஒரே ராஜ்யமா இருந்துச்சு. சாலமன் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து அது 2ஆ பிரிஞ்சுது. அதனாலதான் பைபிள் வந்து தாவீதுல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி திரும்ப கொண்டு வர போறாரு. அப்போ இனி அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம், ஏன்னா முதல் வருகையில இந்த பர்பஸ்க்காக வந்தது, நம்ம அதை படிப்போம். ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா அது கேப் வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் ஸ்டடி இருக்கு. சோ அதுல இப்ப 2ஆம் வருகையில வரும்போதும் என்ன பர்பஸ்னா, இந்த 2 கோத்திரத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே கோத்திரமாக்கி இயேசு கிறிஸ்து பூமியில தாவீதின் சிங்காசனத்துல இருந்து ஆளுகை செய்வார்னா ஒரே ஜனங்களா இருக்க போறாங்க, 12 கோத்திரமும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. 2 கோத்திரம் தான் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கு. மிச்ச 10 கோத்திரம் இன்னும் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கு. அவர் முதல் தடவை வந்ததனுடைய நோக்கம் வந்து இந்த காணாமல் போன ஆடுகளாகிய 10 கோத்திரத்தையும் ஒண்ணா சேர்த்து கொண்டு வர்றதுக்கும், அதுக்கு என்ன பண்ணாரு, யூதா இதுலயே வந்தார், தன்னுடைய சொந்த ஜனத்துல வந்தாரு. ஆனா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பர்பஸையும் நிறைவேற்றல. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரியுது தம்பி. ஓகே பிரதர், நம்ம இதோட இன்னைக்கு ஏதாவது டவுட் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா 6:45 ஆகுது. எனக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் பேட்டரி நிக்கும். பேட்டரி இருக்குங்களா? சரி, ஓகே. கரண்ட் இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா இந்த எங்க ஏரியால மயான கொள்ளைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பவர் காலையில இருந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப ஃபுல் இருட்டு, கரண்ட்டும் இல்லை. இருந்த பேட்டரியில வச்சு கொஞ்சம் எடுத்தாச்சு. நம்ம டெஃபினட்டா இது வந்து எப்படியும் ஒரு 10 வாரத்துக்கு மேலேயாச்சும் போகும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டடி. ஏன்னா இதுதான் வந்து அடிப்படை. இந்த ஒரு டாபிக் நம்ம கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு பைபிள் ஸ்டடியே தேவை கூட கிடையாது. ஒருத்தரும் இண்டிவிஜுவலாவே வந்து அவங்க பைபிள் படிக்கும் போது அவங்களுக்கு, ஏன்னா இது டோட்டலா என்ன செய்யும்னா நம்ம போட்டிருக்க எல்லா பச்சை கண்ணாடிகளும் கழட்டிடும். அப்போ வந்து ஜென்ரலா நம்ம மைண்ட் செட்ல வந்து இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், நம்ம ஆடு அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு கண்ணாடி கழட்டப்பட்டது. என்னன்னா இதுக்கப்புறம் இதுல ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, யாருக்காவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா நிறைய மொபைல்லயே சாஃப்ட்வேருங்க இருக்கு, எடுத்து போட்டு எங்கெல்லாம் ஆடுன்னு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்து நம்ம ஆடா, இப்ப புறஜாதியில இருந்து விசுவாசத்துல வந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எங்கேயாவது ஆடுன்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பைபிள் ஸ்டடி வச்சிருக்கிறது. அப்போ நம்ம சொல்றது வந்து நம்ம ஆடு இல்லைன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா பைபிளும் ஆடு இருக்கு. அதை தேடதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் தான் நல்ல மேய்ப்பன். அது நமக்காக எழுதப்பட்டுச்சு, நமக்கு எழுதப்படல. அந்த ஒரு சத்தியம். அப்ப நமக்குன்னு சத்தியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சத்தியத்தெல்லாம் நமக்கு எடுத்துட்டனால நமக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுவே நமக்கு தெரியல கண்ணுக்கு. அப்ப நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கு, நமக்காக ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கு. அதை வந்து நம்ம பிரிச்சு படிக்கிறது பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே. இந்த ஒரு சீரீஸ் நம்ம போறதுனுடைய நோக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நீங்க ஏதாவது ஆட் பண்ணுங்க பிரதர். ஹோலி பைபிள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஹோலி பைபிள் அப்படின்ட்டு. அதுல தமிழ் பைபிள் ஹோலி பைபிள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அத வந்து தமிழ் பைபிளும் இருக்கு, அது சர்ச்சும் பண்ணலாம். அந்த சர்ச்சிங் இது இருக்கிறதுல நீங்க போட்டு சர்ச் பண்ணலாம். இப்ப சொன்னீங்களா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு நீங்க தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னாக்கா எங்கெல்லாம் ஆடுன்ற இது வருதோ அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ஸ்ல ஆடுன்னு கூப்பிடுறத யார கூப்பிடுறாரு? ஒண்ணு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா, இல்லாட்டி யூதர்களையா, இல்ல சிறுமந்தையை கூப்பிடுறாரான்றத வந்து பார்க்கும் போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இப்ப இந்த பைபிள் ஸ்டடி வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறதுனால ரொம்ப ஸ்லோவா தான் போக போறோம். முடிஞ்ச மட்டும் ஒரு வாரத்துக்கு 1 hour பண்ணிட்டு மத்த டிஸ்கஷன்ல எந்த அளவுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதுதான் முக்கியமானது. இதுல ரொம்ப முக்கியமானது 1.5 மணி நேரம் பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு பதிலா 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு போடும். இன்னைக்கு இது வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிச்சது ஏன்னாக்கா பிரதருக்கு பவர் இல்ல, அவருடைய பேட்டரியும் இதுவாகுது. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா தயவு செய்து கேளுங்க. அதுதான் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் எங்களுக்கு. இன்னும் மேற்கொண்டு இத இன்னும் ஒரு இதுவா எஃபெக்டிவா பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய டவுட் வரக்கூடிய கண்டென்ட். நம்ம இப்ப இதுக்கப்புறம் போறது எல்லாமே வந்து கேள்வி, டவுட்ன்றதை விட கேள்விகள் நிறைய வரும். வரும்போது டிஸ்கஷன் வச்சு கேள்வி. நான் இப்போ
நானும் வசதியும் ஒரிசாவுக்கு போயிட்டு இது பண்ணும் பொழுது நிறைய இடத்துல வந்து நான் ரைட் டிவிஷனை பத்தி வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்றத பத்தி பேசினப்போ அவங்களுக்கு நான் எப்படி ஆரம்பிச்சேனாக்கா, ஒரு வசனத்தை கொடுத்து இதனுடைய அர்த்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னும் பொழுது அவங்க சொல்ற விஷயம் வந்து அதுக்கு உள்வாங்கிக்கிட்டு இதே தான் நான் 20 வருஷமா ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய புரிதல் என்ன இருக்குன்றத வந்து அந்த வசனத்துல இருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது சரி, இது நீங்க நினைக்கிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய ஆவி எழுதி இருக்கிற அந்த வசனம் என்ன சொல்லுதுன்றது போத அதை படிக்கிறதுக்கும் இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப அதை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஷார்ட் டைம், 1 வீக்ல வந்து ரொம்ப ஷார்ட் டைம், அதனால நிறைய பேர்கிட்ட பேச முடியல. கர்த்தருக்கு சித்தமானால் நானும் வசதியும் ஒரு 1 மந்த் போய் அங்க தங்கி இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். மெயினா இந்த ரைட் டிவிஷனை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அதனால நம்ம வந்து இத்தனை நாள் வந்து படிச்சு கேள்விப்பட்டு நமக்கு போதிச்ச காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில இருந்தாலும் அதனுடைய புரிந்து கொள்ளுதல் வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், பாக்குறோம். அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கம். அதாவது ரொம்ப தெளிவா சொல்றேன் கேளுங்க, இன்னொரு தடவை சொல்றேன். நமக்கு போதிக்கப்பட்ட காரியங்கள் நாம வந்து அதெல்லாம் வேத வசனத்தை கொண்டு போதிக்கிறாங்க. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கா? வேதத்துல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய காலகட்டங்கள்ல சொல்லி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நாம வந்து அதை எடுத்துக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ கால் வைக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரஹாமுக்கு சொன்னார். அதை போயிட்டு நம்ம வந்து ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சர்ச் முடிஞ்ச உடனே ஐயா உங்க வீட்டை சுத்தி நான் வந்து வரப்போறேன், ஏன்னா இந்த கால் வைக்கும் தேசமெல்லாம் எனக்கு தருவேன்னு நீங்க தானே சொன்னீங்க, அதனால நான் சுத்தி வந்துட்டேன் ஐயா, எப்ப உங்க வீட்டை காலி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? ரொம்ப அபத்தமா இருக்கும் அது, இல்லைங்களா? அப்போ அந்த வசனம் வந்து சத்திய வசனம் தான். கால் வைக்கும் தேசம் எல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னது தேவன் சொன்ன வசனம், சத்திய வசனம். ஆனா அது யாரு கூட இல்ல பிரதர், ஓகே முடிச்சிடலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஒருத்தர் ப்ரே பண்றீங்களா? நல்ல தகப்பனே,